பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவ பிள்ளைகளை உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கிருபைகள், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இந்த புதிய மாதத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் பெருகுவதாக. தேவன் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதில் எப்பொழுதும் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். தேவனிடத்தில் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே ஜீவ ஊற்றாக இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் புறப்பட்டு வரும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது. 23வது சங்கீதம் 5:6 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எதிராக இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகள் வந்தாலும் அந்த சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுகிறவராக இருக்கிறார். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் எதிரிட்டு வருவார்கள், உனக்கு முன்பாக அவர்கள் 7 வழியாய் சிதறிட்டு ஓடுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர் ஆண்டவரே என்று தாவீது சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் பல விதங்களில் இந்த சத்துருவின் கிரியைகள் இருக்கலாம். மனிதர்கள் மூலமாக இருக்கலாம், பண பிரச்சனைகளாக இருக்கலாம், வியாதிகளாக, பலவீனங்களாக, எதிர்ப்புகளாக, இப்படி பல விதங்களில் இந்த சத்துருவினுடைய கிரியைகள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த உலகத்தில் இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் எப்பொழுதுமே யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்முடைய பாதையில் நமக்கு எதிராக எப்படிப்பட்ட சத்துரு புறப்பட்டு வந்தாலும் கர்த்தர் அந்த சத்துருவை நிர்மூலமாக்கி போடுகிறார். சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய பாதையில் துஷ்டன் சத்துரு புறப்பட்டு வந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கிறதில் அவன் எப்பொழுதுமே திட்டமுள்ளவனாக இருக்கிறான். எனவே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய பாதையில் எந்த துஷ்டனும் சத்துருக்களும் வராதபடிக்கு அவருடைய நிர்மூலமாக்கி போடுகிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாக எந்த சத்துருக்கள் எழுப்பினார்களோ அவர்களுக்கு முன்பாகவே நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 தத்தனையாய் பலன் வரும் என்று ஆண்டவர் சொல்ல இருக்கிறார். அவனுடைய பிள்ளைகளுக்கு 2 தத்தனையான பலனை தேவன் கொடுக்கிறார். யார் உங்களுக்கு எதிராக எதிரிட்டு வந்தார்களோ அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எனவே நம்முடைய இருதயத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அதுதான். நான் ஆராதிக்கிறேன் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். எனவே எனக்கு எதிராய் வருகிற சத்துருவுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் யார் மீது இருக்கிறதோ அவனை பார்த்து சத்துரு பயப்படுகிறவனாக இருக்கிறான். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை எந்த சத்துருவும் ஜெயிக்க முடியாது.
தாவீதினுடைய தலையின் மீது தேவனுடைய அபிஷேகம் இருந்தது. தாவீதினுடைய சத்துருக்கள் எத்தனையோ பேர் அவனுக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் ஒருவராலும் தாவீதை மேற்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் தாவீதின் மீது இருந்த தேவனுடைய அபிஷேகம் அவனை ஜெயங்கொள்ளுகிறவனாக வைத்தது. அவன் போகிற இடத்திலெல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான் என்று வேதத்தெல்லாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய அபிஷேகத்தினால அவர் அபிஷேகிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய அபிஷேக ஊற்று, அவருடைய அபிஷேக தைலம் நம் மீது இருக்கும் பொழுது சத்ரு நம்மை பார்த்து ஓடுகிறவனாக இருக்கிறான். ஏனென்றால் சத்ரு பயப்படுகிற ஒரே ஒரு மனிதன் தேவ மனிதனுக்கு தான் பயப்படுவான். பிசாசு இந்த உலகத்தில் எந்த மனிதனையும் பார்த்து பயப்பட மாட்டான். ஆனால் தேவ மனிதனை, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்களை பார்த்து தான் அவன் பயப்படுவான். எனவே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு கூட இருக்கிறபடினால சத்ரு நம்மை பார்த்து பயப்படுகிறவனாக இருக்கிறான். சத்ருவுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியையும் தேவன் ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக நம்முடைய பாத்திரத்தை தேவன் நிரம்பி ஒழிய செய்கிற தேவனாக இருக்கிறார். வெறுமையான பாத்திரமாக அல்ல, குறைவான பாத்திரமாக அல்ல. நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறதா இருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதத்தை தேவன் நிரம்பி ஒழிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் பலத்தினாலும் ஆண்டவர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். பரலோக ராஜ்யத்திற்கு நாம் ஆயத்தப்படும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்தினுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நமக்கு கூட கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருக்கும் பொழுது நமக்காக அவர் எல்லா ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். வேத வசனம் சொல்லப்படுகிற தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் தேவன் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கு எந்த காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக சத்துருவை போல நின்று கொண்டு இருக்கிறதோ, மனிதர்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், எப்படிப்பட்ட போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த சத்துருவை தேவன் நிர்மலமாக்கி போட்டு அந்த சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைத்த அந்த சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறார். உங்கள் தலையை தேவன் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்களுடைய பாத்திரங்களை தேவன் நிரம்பி ஒழிய செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஆண்டவரை எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ ஆண்டவர் அந்த விசுவாசத்தின்படி நமக்கு கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். எப்பொழுது நம்மால் ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் என்று நாம் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் தேவன் நமக்காக இறங்கி கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்வதற்கு என்னால் முடியவில்லை ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்காக அந்த காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி ஒழிய செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் தேவன் உங்களுடைய பாத்திரங்களை நிரம்பி ஒழிய செய்வாராக. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுவாராக. நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும், ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும். நம்மை அழைத்த ஆண்டவருக்கு முன்பாக நாம் உண்மை உத்தவமாய் வாழ வேண்டும் என்பதை நாம் தீவிரமாக எப்பொழுதுமே நாம் நடப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மை தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். வேதவசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. எனவே நான் தேவனுக்காக இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என் தேவனை நான் எப்படி மகிமைப்படுத்துகிறேன், என்னுடைய இருதயம் ஆண்டவரை எப்படி வாஞ்சிக்கிறது என்பதில் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நம்முடைய வாழ்க்கையை எப்படி இணைத்து கொள்ளுகிறோம், இன்னும் அதிகமாய் ஆண்டவரோடு நாம் நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தெய்வதாசனாக யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூமியின் மேல் அவர் வந்து நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை நன்றாக அறிந்திருக்கிறார் யோபு. அவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய இழப்புகள் வந்த போதிலும், சோதனைகள் வந்த போதிலும் யோபினுடைய இருதயம் மிக திடமாக இருந்தது. ஏனென்றால் நான் ஆராதிக்கிற என் தேவன் சிவனோடு இருக்கிறார். அவர் அனுமதிக்காமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்ற அந்த நம்பிக்கை அவருக்குள்ளாக இருந்தது. தேவன் யோபினுடைய வாழ்க்கையை பல மடங்கு இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். சோதனையிலிருந்து தேவன் அவரை வெளியே கொண்டு வந்து பல மடங்காக தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஆயுசு நாட்களை பெருக பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையில் அப்படிதான். அவருடைய வாலிப வயதில் மரணம் அவனுக்கு எவ்வளவோ தூரம் நெருங்கி நின்றது. கரடிக்கு முன்பாக, சிங்கத்திற்கு முன்பாக, பெலிஸ்தியனுக்கு முன்பாக, அநேக எதிரிகளுக்கு முன்பாக அவன் யுத்தம் பண்ண வேண்டியதாக இருந்தது. எல்லாம் மரணம் மாத்திரமே அவனுக்கு பக்கத்தில் இருந்தது. அவன் சொல்லுகிறான், மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரமே இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஆனால் தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லும் பொழுது, ஆண்டவரே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதிரும், உம்முடைய ஆயுசு நாட்கள் பூரணமாக இருக்கிறது என்று தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லும் பொழுது
ஆண்டவர் தாவீதை காப்பாற்றினார். அவனுடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தினார். அவனை நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவனாய் ராஜாவாக அவனுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமையாக நல்ல பூரண வயசு உள்ளவனாய் தாவீது மரித்தார். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில காரியங்கள் நம்மை பயமுறித்து கொண்டு இருக்கலாம். அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் திகைத்து கொண்டு இருக்கலாம். தேவன் அதில் ஒரு பெரிய பாதையை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். நாம் ஆண்டவருக்காக உண்மையாய் ஜீவிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, நம்முடைய இருதயம் பொருளாசையை சாராமல் ஆண்டவரையே சார்ந்திருக்கும் பொழுது, நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர் ஒரு பந்தியை நமக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். நம்முடைய தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அன்றைக்கு இருந்த மேய்ப்பர்கள் ஆடுகளுக்கு அந்த ஒலிவ எண்ணெயை ஆடுகளுடைய தலையில் தடவி வைப்பார்கள். அந்த மந்தை மேய்ப்பர்கள் அந்த ஆடுகளுடைய தலையில் எண்ணெயை தடவி இருக்கும் பொழுது அந்த எண்ணெயினுடைய வாசனைக்கு சர்ப்பம் வராமல் இருக்கும். அந்த ஆடுகளை எந்த சர்ப்பமும் கொல்லாதபடிக்கு அந்த எண்ணெயினுடைய அந்த வாசனையை பார்த்து அந்த சர்ப்பம் திரும்பி போய்விடும். எனவே எல்லா ஆடுகளின் தலையிலும் அந்த மேய்ப்பர்கள் எண்ணெயை தடவுவார்கள். அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. ஆண்டவருடைய அபிஷேகம் நம் மீது இருக்கும்போது, ஆண்டவருடைய அபிஷேக தைலம் நம் மீது இருக்கும் பொழுது எந்த சத்ருவின் கிரியைகளை நம்மை தொட முடியாது. சத்ரு நம்மை பார்த்து திரும்பி ஓடுகிறவனா இருப்பான். தேவனுடைய பிள்ளையை பார்த்து சத்ரு பயந்து ஓடுகிறவனா இருப்பான். வழியிலே உன்னை காக்கும்படிக்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படிக்கும் இதோ ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு கானான் தேசத்திற்கு போகும் பொழுது கர்த்தருடைய தூதன் அவருக்கு முன்பாக புறப்பட்டு போனார். கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள். வழியிலே நம்ம காக்கும்படிக்கு நமக்காக தேவன் நம்முடைய தூதர்களை கட்டளையிடுகிறார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று 91ஆம் சங்கீதத்தெல்லாம் வாசிக்கிறோம். நம்முடைய பாதங்களை கரங்களில் ஏந்தி கொண்டு போகும்படியாக தேவனுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும். அடுத்தபடியாக அவன் சொல்லுகிறான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என்னை பின்தொடர்ந்து வருவது எது என்றால் என் ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்கிறதா இருக்கிறது. தேவனுடைய நன்மை நம்ம எப்பொழுதும் பின்தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை பின்தொடர்ந்து கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் வருகிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கும் பொழுது நான் ஆராதிக்கிற தேவன் என்னை எப்பொழுதுமே ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். எந்த உபத்திரவங்கள், எந்த கஷ்டங்கள், எந்த நெருக்கங்கள் வந்தாலும் என் தேவன் எனக்கு ஜெயத்தை கொடுத்து என்னை வெற்றியாய் நடத்துவார். எங்களை எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு உம்முடைய வாசனையை அறிவிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறான். நமக்காக தேவனுடைய வீடு ஆயத்தமாக இருக்கிறது. அவருடைய வீட்டில் நாம் நீடித்த நாட்களை நிலைத்திருக்க பண்ணும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. என் பிதாவின் வீட்டில் நிறைய வாசஸ்தலங்கள் இருக்கிறது, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். நமக்காக ஒரு வீடு, கர்த்தருடைய வீடு நமக்காக ஆயத்தமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்திய தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். நம்முடைய தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்முடைய பாத்திரங்களை தேவன் நிரம்பி ஒழிய செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை ஆசீர்வாதத்தினால நிரம்பி ஒழிய பண்ணுகிறவர். ஆண்டவரே, நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி ஒழிய செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும். என்னை பின்தொடர்ந்து வருவது கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் என்று அந்த விசுவாசம் நமக்குள்ளாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். நமக்காக கர்த்தருடைய வீடு ஆயத்தமாக இருக்கிறது. இந்த பூமியிலும் பரலோகத்தில் நமக்காக தேவன் வீட்டை கட்டி வைத்திருக்கிறார். நமக்கு குடியிருக்கும்படியாக நமக்கு ஒரு வீட்டை தேவன் வைத்திருக்கிறார். நம்முடைய வீட்டில் தேவன் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வீடு தேவனுடைய வீடாக இருக்கிறது. எனவே இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, நீர் என்னுடைய பாத்திரத்தை நிரம்பி ஒழிய செய்ய போகிறபடினால் நமக்கு நன்றி ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் செபிக்கலாம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நாங்களும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிற நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்களுடைய தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீரே, எங்களுடைய பாத்திரங்களை நிரம்பி ஒளிய செய்கிறீரே, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை எங்களை பின்தொடர செய்கிறீரேப்பா. எங்களை நம்முடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருக்க பண்ணுகிறீரே. உமக்கு நாங்கள் கோடானு கோடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, நாம் மகிமைப்படுவதாக. எல்லா துதிகளையும் கனத்திய மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.